வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம சால்ட்ரிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா, சால்ட்ரிங் லெட்டு, சால்ட்ரிங் பேஸ்ட் இதுக்கு பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ஐசிக்கு பற்ற வச்சுட்டு நம்ம அது வந்து பெட்ரோலோ அல்லது தின்னரை போட்டு க்ளீன் பண்ணு சொல்லி நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அதை பார்த்துட்டு எங்கள் காலேஜில் ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அந்த வீடியோவில் பார்த்தே நல்லாயிருக்கு. ஆனால் அந்த கடைசி அந்த தின்னரு இதில் பெட்ரோல் போட்டு மாங்குன்னு க்ளீன் பண்ணுறீங்களே, அது எதுக்கு? அப்படி ஷார்ட் ஆகிருமா ஐசி? அப்படி போட்டோன்னு போயிடுமா அப்படின்னு கேட்டார். நான் அவருக்கு விளக்கம் சொன்னேன், இது வந்து ஃபுல் ஷார்ட் ஆகாது பிரதர், ஆனால் பார்சியல் ஷார்ட் ஆகும். அதனால தான் வந்து நம்ம ஐசியை மாற்றணுன்னா நம்ம எப்போயுமே தின்னரோ அல்லது பெட்ரோலோ வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு நான் சொன்னேன். சரி, நீங்கள் எப்படி ஷார்ட் ஆகுதுன்னு எனக்கு ஒரு வீடியோவில் சொல்லுங்கள் அப்படின்னாரு. அவருக்காக மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய நண்பர்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், பேஸ்ட் எப்படி ஷார்ட் ஆகுமா, க்ளீன் பண்ணாமல் விட்டால் ஐசி எதுவும் போகுமா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக உதவும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் அந்த ஐசியை பற்ற வச்சுருக்கேன். ஆனால் அந்த பேஸ்ட் வந்து நான் வந்து க்ளீன் பண்ணல. இப்போ இதில் என்ன நடக்கும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பேஸ்ட் பார்த்தீங்களா, இந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம சால்டிங் பண்ணுறோம். அது க்ளீன் பண்ணால் விட்டால் என்ன நடக்கும்னு சொல்கிறேன். இந்த பேஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுமா அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஃபுல் ஸ்டார்ட் ஆகாது, பார்சியல் ஸ்டார்ட் ஆகும். எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு எலிமினேட்டரில் 12 வோல்ட்டில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், 12 வோல்ட்டில். இப்போ இந்த வயர் தான் அவுட்புட் வயரு. இந்த வயரை எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மல்டிமீட்டரை பார்த்தீங்கன்னா நான் வந்து டிசி 20 வோல்ட்டில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு டிசியில் செலக்ட் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ இந்த பேஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு காட்டுற பாருங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த எலிமினேட்டரை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டேன். இந்த லைட் எரியுதா? இப்போ இந்த மல்டிமீட்டரோட இந்த வயரை எடுத்துக்கிறேன். இந்த வயரை வந்து இந்த எலிமினேட்டர்லேருந்து வயர் வருது பார்த்தீங்களா, அதில் கிரவுண்டில் ஒரு கருப்பு ப்ராப் வச்சுருக்கேன். இப்போ சிகப்பில் இந்த சிகப்பு ப்ராப் வைக்கிறேன். இப்போ வோல்ட்டு பார்த்திங்கன்னா 16 வோல்ட்டு டிசி காட்டுது இப்போ இந்த எலிமினேட்டரில் வர்றது. இப்போ அதை நான் இந்த கிரவுண்டை மட்டும் கையில் வச்சுக்கிட்டு இந்த ப்ளஸ்ஸை வந்து இந்த பேஸ்ட்டில் வைக்கிறேன். இந்த பேஸ்ட்டில் வச்சிட்டேன். இப்போ வந்து நான் இங்கே இப்போ நான் அங்கே தொடலை, நான் இந்த இடத்துல தொடறேன் பாருங்கள். பார்த்தீங்களா எத்தனை வோல்ட் வருது? 14.23 வோல்ட் வருது. நான் எந்த கனெக்ஷன் கொடுக்கல, வெறும் பேஸ்ட் மட்டும்தான் நான் கனெக்ஷன் பண்ணி காட்டுறேன். பேஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வோல்ட்டு இப்போ இதில் வந்து வருது பார்த்தீங்களா. இப்போ அதனால தான் இதை வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஐசியில் வைக்கும்போது இதை வந்து கண்டிப்பாக வந்து தின்னரோ அல்லது பெட்ரோலோ வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ண விட்டோம்னா அந்த ஐசி வேலை செய்யுமான்னு கேட்டால் போட்டோன்னு வேலை செய்யும். ஆனால் சீக்கிரமே ஐசி பார்சியல் ஸ்டார்ட் ஆகி போயிடும், ஃபால்ட் ஆகிரும். அதுக்காக தான் அந்த நண்பர் கேட்டதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். இதனால் எப்போயுமே நீங்கள் எந்த ஒரு ஐசி நீங்கள் பற்ற வச்சாலும் சரி, இல்லை டிரான்சிஸ்டர் பற்ற வச்சாலும் சரி, பாருங்கள் நான் சும்மா சாதாரணமாக தான் வச்சுருக்கேன். அதிலே பாருங்கள் வோல்ட்டு போகுது பாருங்கள். இப்போ 6 வோல்ட்டு போகுது பாருங்கள். உள்ளே வச்சோம்னா 15 பாருங்க 14 வோல்ட் போதா. இங்கே கூட இப்படி உங்களுக்கு வச்சு காட்டுற பாருங்க. பக்கத்தில் வச்சாவே போது பாருங்கள். தொடவே இல்லை, அது பேஸ்ட்டில் தான் வைக்கிறேன். பார்த்தீங்களா வோல்ட்டு வருது பாருங்கள். அவ்வளோதான் நண்பர்களே. இது வந்து உங்களுக்கு புதிய நண்பர்களுக்கு இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இந்த எலிமினேட்டர்லாம் எடுத்துக்கிட்டு இந்த எப்படி இது க்ளீன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு அதையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இது வந்து நான் வந்து வெறும் பியூர் பெட்ரோல் தான் இதில் ஊற்றி வச்சுருக்கேன். தின்னர்லாம் கிடையாது. தின்னர் இருந்தால் நல்லது தான். நான் தின்னரில் வெறும் பியூர் பெட்ரோல் மட்டும் தான் ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா அந்த காலுக்குள்ளே இந்த இடையில அந்த பேஸ்ட் எதுவும் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துடணும். தொடச்சி எடுத்துகிட்டு ஒரு துணி வச்சு நல்லா நம்ம ட்ரை பண்ணிட்டோம்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பாருங்க, இப்போ க்ளீன் பண்ணோன்னா எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு எஸ்டிக்கே இருந்தாலும் சரி, இல்லை இது மாதிரி 4440 இருந்தாலும் சரி, இது மாதிரி எஸ்டிக்கேவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த பேஸ்ட்டை க்ளீன் பண்ணி எடுத்துடணும். இல்லாட்டினா ஐசி சீக்கிரம் ஃபால்ட் ஆகிடும். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.